அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க நீங்கள் எல்லாம்? நான் இன்றைக்கி சிக்கன் கட்லெட் செய்ய போகிறேன். சிக்கன் சீஸ் கட்லெட் செய்ய போகிறேன். பாருங்கள், இன்றைக்கி நான் போன்லெஸ்ஸு 1/2 kg வாங்கியிருக்கிறேன். பாருங்கள், தண்ணி போட்டுக்கலாம், மூடி வச்சிடலாம். ஆன் பண்ணி வச்சாச்சு, ஒரு விசில் விட்டுறலாம். அதுக்கு 2 உருளைக்கிழங்கு நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். தண்ணி போட்டுக்கலாம். இதுக்கு ஒரு அடுப்பில் வச்சிடலாம். 2 குக்கரில் போட்டாச்சு. பாருங்கள், 3-4 விசில் வந்துட்டோம். இன்னும் ஒரு குக்கரில், அந்த ஒரு குக்கரில் வச்சாச்சு. 4 ஸ்லைஸ் ப்ரெட்டு நாங்கள் மிக்சியில் போட்டு அடிச்சிக்கணும். பாருங்கள், 4-5 போட்டு அடிச்சிக்கலாம். போட்டாச்சு போதும். ஒரு 10-15 கட்லெட் தான் நாங்கள் செய்ய போகிறோம். அதுக்கு சரியான மெஷர்மெண்ட்டு நாங்கள் போட்டாச்சு. பாருங்கள், அடித்தாச்சு. கொஞ்சம் குறகுறப்பு தான் இருக்கணும். இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம கட்லெட்டுக்கு நல்லா கிறிஸ்பி கொடுக்கும். பாருங்கள், குறகுறப்பாக அடிக்கணும். நாங்கள் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் செஞ்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் இருக்கும். நல்லா உதிரியாக இருக்கணும். இந்த மாதிரி நம்ம சிக்கன் வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இது மிக்சியில் போட்டு ஒரு சுற்றிக்கலாம். மிக்சியில் அடித்தாக்கா நல்லா இருக்கும். மிக்சியில் ஒரு அடி அடிச்சுன்னு வந்துடுறேன். உருளைக்கிழங்கு கூட வெந்துருச்சு. பாருங்கள், நம்ம இன்னொரு பவுலில் மாற்றிக்கலாம். பாருங்கள், 4 பீஸ் போட்டுக்கிறேன். 2 உருளைக்கிழங்கு 4 பீஸு ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் ஆறட்டும். பாருங்கள், இந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கணும். ஆயிடுச்சு. சிக்கன் மிக்சியில் அடித்தாச்சு. ஆட் பண்ணிக்கலாம். போன்லெஸ் சிக்கன் நாங்கள் மிக்சியில் போட்டு அடிச்சிருக்கோம். அதை ஆட் பண்ணிக்கலாம். பிளாக் பெப்பர் பவுடர் 1/4 டீஸ்பூன், ஒயிட் பெப்பர் பவுடர் 1/2 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/4 டீஸ்பூன், கொரியண்டர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஜாரில் எல்லாம் இருக்குது. எல்லாம் துடைச்சி போட்டுக்கணும். ஸ்லைஸ் சீஸு நாங்கள் 2 ஆட் பண்ணிக்கலாம். க்யூப் தான் போடணும். க்யூப் போட்டால் தான் நல்லாயிருக்கும். நான் க்யூப் தான் போடுவேன். பாருங்கள், இது மாதிரி பண்ணி போட்டுக்கணும். 2 ஸ்லைஸு 1 க்யூப். நம்ம இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி சாரி ஃப்ரெண்ட்ஸ், உப்பு மறந்துட்டேன். 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இப்போ அதுக்கும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ரவுண்டாக நம்ம பண்ணிக்கணும். கட்லெட் மாதிரி ஷேப்பாக வரணும். அந்த மாதிரி பண்ணி நம்ம எல்லாம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ரவுண்டாக பண்ணிக்கணும். இந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். எல்லாம் செட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்,
இந்த மாதிரி முட்டையில் போட்டு இந்த பிரெட் க்ரம்ஸில் போட்டு இப்படி நம்ம பெரட்டி எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பணும். நல்லா உள்ளே வெளியில் நல்லா கிறிஸ்பி ஆகணும். ரெண்டு போட்டு பொரிச்சு எடுத்துக்கணும். எல்லாம் ஒன்றா போட்டாக்கா எல்லாம் அப்படியே மெல்ட் ஆகிடும். நாங்கள் சீஸ் போட்டிருக்கிறதுனால நல்லா சூட எண்ணெயில் அதை போடணும். சூடு எண்ணெயில் நல்லா போட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு 4 திருப்பி சுட்டு எடுத்துக்கணும். இந்த ரெசிப்பியில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்லா இருக்கும். நம்ம கட்லெட்டு எண்ணெயிலேருந்து இப்போ எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. பாருங்கள், எடுத்தாச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிட்டு இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ரெசிபியோடு சந்திக்கிறேன். அல்லாஹ் ஹாஃபிஸ், பாய்.